இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கேக் ஆர்டர் வந்து வந்துருச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு திங்ஸே இல்லாம இருந்துச்சு. முன்னாலே வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாலே நம்ம வந்து எல்லாத்தையும் போயிட்டு ப்ரிப்பரா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். திடீர்னு வர ஆர்டர்னால வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ரீசெண்டா போய் அப்படியே கடையில வந்து வாங்கிட்டு வந்து செய்யற மாதிரி இருந்துச்சு. எக்கு, சுகரு, ப்ரௌன் சுகர், பட்டர் இதெல்லாம் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ரௌன் சுகரும் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். எக்கு சுகர், ஒயிட் சுகர் வந்து கேக் வந்து பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தோடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் வந்து வேக வச்சுருந்தேன். ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கெலாம் டெலிவரி பண்ணணும். அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன். 2 டயரில் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேட்டர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே வந்து ஓடிஜி ஃப்ரீ ஹீட்டில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணி வேக வந்து வச்சாச்சு.